நிதி கொடுக்காததால் ரயில்வே திட்டங்கள் கிடப்பில் இருப்பதாக தமிழக அரசு குற்றச்சாட்டை முன்வைத்திருந்த நிலையில் ரயில்வே திட்ட நிதி தொடர்பாக மத்திய ரயில்வே துறை அமைச்சர் அஸ்வினி வைஷ்ணவ் விளக்கம் அளித்திருப்பதை அன்னை செய்திகளாக நாம் பார்க்கிறோம். விவரங்களை செய்தியாளர் பாரி கார்த்திக் வழங்க நாம் கேட்கலாம். பாரி கார்த்திக், மத்திய அமைச்சர் விளக்க அறிக்கையில என்னென்ன விஷயங்களை குறிப்பிட்டிருக்கிறார்? வணக்கம். ரயில்வே திட்டங்களுக்கு நிதி வழங்க வேண்டும் என்று தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் பிரதமர் மோடி அவர்களுக்கு கடிதம் வாயிலாக கோரிக்கை வைத்தார். தமிழ்நாட்டில் செயல்படுத்தப்படும் ரயில்வே திட்டங்களுக்கான நிதியை விரைவில் வழங்கிட பிரதமர் மோடி அவர்கள் உடனடியாக உத்தரவிட வேண்டும் என்றும் அதில் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. மேலும் தமிழ்நாட்டில் செயல்படுத்தப்படும் ரயில்வே திட்டங்களுக்கு நிதியை விரைவில் வழங்கிடவும், முக்கிய திட்டங்கள் மீண்டும் தொடங்கிடவும், தமிழ்நாட்டிற்கு கூடுதலாக புதிய ரயில்வே திட்டங்களை அனுமதிக்கவும் ரயில்வே அமைச்சகத்துக்கு உரிய அறிவுரைகளை வழங்கிட வேண்டும் என்று அந்த கடிதத்தில் குறிப்பிட்டிருந்தார். மேலும் குறிப்பாக தமிழக மக்களுடைய வெகுநாள் கோரிக்கையாக பல்வேறு திட்டங்களின் அடிப்படையில் திருவாரூர் மயிலாடுதுறை ரயில்வே அகலப்பாதை, பட்டுக்கோட்டை 4 முனை சந்திப்பு புதிய ரயில் பாதை மற்றும் சேலம் கரூர் வழித்தடம் உருவாக்குதல், மன்னார்குடி நீடாமங்கலம் அகல ரயில் பாதை என பல்வேறு திட்டங்களுக்கு முதலமைச்சர்கள் குறிப்பிட்டு இடங்கள் எடுக்கப்பட்டது குறித்தும் அதற்கு மாநில அரசு ஒத்துழைப்பு செய்ததை குறித்தும் குறிப்பிட்டிருந்தார். மேலும் எடுத்த நிலங்களுக்கு தற்போது வரை நிதி ஏதும் ஒதுக்கப்படவில்லை எனும் அந்த குற்றச்சாட்டு கொடுத்திருந்தார். மேலும் தொடர்ச்சியாக பிரதமர் அவர்கள் தலையிட்டு இந்த பிரச்சனையில் உடனடியாக அவர்களுக்கு நிதி வழங்குவதற்கு ஏற்பாடு செய்ய வேண்டும் என்றும் அதில் கூறப்பட்டிருந்தார். இந்நிலையில் இது குறித்து ரயில்வே துறை அமைச்சர் தன்னுடைய பதிலில் இந்திய அரசு தமிழ்நாட்டின் வளர்ச்சிக்கு முழுமையாக உறுதி பூண்டிருக்கிறது என்றும் தமிழ்நாடு முதல்வர் திரு மு க ஸ்டாலின் அவர்களுக்கு மத்திய ரயில்வே துறை அமைச்சர் அஸ்வினி வைஷ்ணவ் தற்போது பதில் கூறியிருக்கிறார். மேலும் அந்த பதிலில் கடந்த 2014ஆம் ஆண்டிலிருந்து மாநிலத்திற்கான பட்ஜெட் ஒதுக்கப்பட்டு 8.5 மடங்கு மேலாக அதிகரித்திருக்கிறது என்றும் சுட்டிக்காட்டியிருக்கிறார். மேலும் 2026-27ஆம் ஆண்டில் 7,611 கோடியாக உயர்ந்திருக்கிறது என்றும் சுட்டிக்காட்டியிருக்கிறார். மேலும் ஒத்துழைப்பு இல்லாமல் வளர்ச்சி சாத்தியமில்லை என கூறியுள்ள அஸ்வின், மேலும் தற்போதைய ரயில்வே திட்டங்களுக்கு தேவையான 4,326 ஹெக்டேர் நிலத்தில் 1,052 ஹெக்டேர், அதாவது 24% மட்டுமே தமிழக அரசால் ஒப்படைக்கப்பட்டிருப்பதும் சுட்டிக்காட்டியிருக்கிறார். மேலும் தமிழ்நாடு அரசு சார்பில் 94% நிலங்கள் கொடுக்கப்பட்டதாக முதலமைச்சர் கூறிய நிலையில் தற்போது மத்திய அமைச்சர் 24% மட்டுமே ஒப்படைக்கப்பட்டிருக்கிறதாகவும் கூறியிருக்கிறார். மேலும் நிலம் கையகப்படுத்துவதற்கான தமிழக அரசுக்கு ஏற்கனவே 1,465 கோடி வழங்கப்பட்டுள்ளது என்றும் மாநில அரசுடைய நிதி நிலம் கையப்படுத்தும் பணிகள் உள்ளிட்ட நிலுவையில் இருப்பதால் பல முக்கிய திட்டங்கள் தாமதமாகி வருகிறது என அமைச்சர் குற்றம் சாட்டியிருக்கிறார். மேலும் ராமேஸ்வரம் தனுஷ்கோடி புதிய ரயில் பாதை திட்டத்திற்கு அடிக்கல் நாட்டி 2019ஆம் ஆண்டு பிரதமரால் அடிக்கல் நாட்டப்பட்டது என்று சுட்டிக்காட்டியிருக்கும் அவர், ஆனால் தமிழ்நாட்டின் ஒத்துழையாமை காரணமாக இந்த திட்டத்தின் நிலம் கையகப்படுத்தும் பணி இன்னும் தொடங்கப்படவில்லை எனும் அஸ்வினி வைஷ்ணவ் பல்வேறு குற்றச்சாட்டுகளை அடிக்கிறார். குறிப்பாக மாநில அரசின் சார்பில் 94% நிலங்கள் கொடுக்கப்பட்டதாக முதலமைச்சர்கள் கூறிய நிலையில் 24% மட்டுமே நிலங்கள் கொடுக்கப்பட்டிருப்பதாக அமைச்சர் அஸ்வினி வைஷ்ணவ் தற்போது தெரிவித்திருக்கிறார். பாரி கார்த்திக், ரயில்வே திட்டத்திற்கு நிதி ஒதுக்கீடு அப்படிங்கிறது ஒரு காரணம் அல்ல, நிலம் கையகப்படுத்தி கொடுப்பதற்கு ஏற்பட்ட தாமதம் தான் இந்த டிலேக்கு காரணம் அப்படின்னு மத்திய ரயில்வே துறை அமைச்சர் தரப்புல சொல்லப்பட்டிருக்கு. வேற என்னென்ன விஷயங்களை இந்த அறிக்கையில அவர் குறிப்பிட்டிருக்கிறார்? முக்கியமாக ஷாம், அதாவது நேற்றைய முதலிடம் தமிழ்நாடு முதலமைச்சர்கள் பாரத பிரதமருக்கு ஒரு கடிதம் ஒன்று எழுதியிருந்தார். அந்த கடிதத்தில் தமிழகத்திற்கு செயல்படுத்தக்கூடிய பல்வேறு திட்டங்கள் குறித்து அவர் பேசியிருக்கிறார். குறிப்பாக தமிழகத்தில் இருக்கக்கூடிய, அதாவது தமிழக அரசு ஏற்கனவே இடங்களுக்கான, அதாவது தேர்வு செய்யப்பட்ட 94% இடங்களை கொடுத்து விட்டதாகவும் அதற்கான நிதி தற்போது வழங்கப்படவில்லை என்றும் முதலமைச்சர்கள் அந்த கடிதத்தில் குறிப்பிட்டிருந்தார். மேலும் முக்கியமாக தமிழகத்தில் தற்போது நம்ம எதிர்பார்த்திருக்கக்கூடிய அரசு நிர்வாக ஒப்புதல் வழங்கியிருக்க, அதாவது அனைத்து திட்டங்களும் கிட்டத்தட்ட 6,200 ஏக்கர் நிலங்களுக்கு கையகப்படுத்துவதற்கான அரசு நிர்வாக ஒப்புதல் வழங்கியிருக்கிறதையும் முதலமைச்சர்கள் சுட்டிக்காட்டியிருந்தார். இதில் 2,302 ஏக்கர் நிலங்களுக்கு ரயில்வே துறை நிதி ஒதுக்கவில்லை எனவும் அவர் குற்றம் சாட்டியிருக்கிறார். முக்கியமாக தமிழ்நாடு அரசு சார்பில் நிலம் எடுக்கப்பட்ட நிலையிலும் கூட அந்த நிலங்களுக்கு உரிமையாளர்களுக்கு வழங்க வேண்டிய நிதியை தற்போது மத்திய அரசு வழங்கவில்லை என்றும் அவர் குற்றம் சாட்டியிருந்தார். மேலும் தொடர்ச்சியாக பல்வேறு குற்றச்சாட்டுகளை, அதாவது தமிழகத்தில் மொத்தமாக இருக்கக்கூடிய 19 முக்கிய ரயில்வே திட்டங்களான தற்போது அதற்கு ஒப்புதல் வழங்கப்படவில்லை என்றும், மேலும் மாநில அரசு தற்போது மத்திய அரசு கேட்ட 94% நிலங்களை கையகப்படுத்தும் பணிகளை முடிக்கப்பட்டு அவை ரயில்வே துறையிடம் ஒப்படைக்கப்பட்டிருப்பதாகவும் முதலமைச்சர் சுட்டிக்காட்டியிருக்கிறார். ஆனால் இது குறித்து மத்திய ரயில்வே துறை அமைச்சர் சார்பில் கிட்டத்தட்ட 24% நிலங்கள் மட்டுமே தங்களுக்கு கொடுக்கப்பட்டிருப்பதாகவும் குறிப்பிட்டிருக்கிறார். மேலும் 5 திட்டங்களுக்கு ரயில்வே துறையினால்
நிலத்திட்ட அட்டவணை இன்னும் வழங்கப்படவில்லை என்றும் முதலமைச்சர்கள் அந்த குற்றச்சாட்டில் கூறப்பட்டிருக்கிறது. குறிப்பாக நிலம் கையகப்படுத்தும் பணிகள் முழுமையாக நிறைவடைந்த நிலையிலும் மீதமுள்ள திட்டங்களுக்கு நில கையகப்படுத்தும் பணிகள் விரைவாக மேற்கொள்ளப்பட்டு வருகிறது என்றும் நில எடுப்பு பணிகளுக்கு முழுமையான ஒத்துழைப்பு மாநில அரசு சார்பில் வழங்கப்பட்டு இருக்கிறது எனவும் அவர் சுட்டிக்காட்டியிருக்கிறார். மேலும் குறிப்பாக தமிழ்நாட்டினுடைய திட்டங்களான பல்வேறு திட்டங்கள், அதாவது குறிப்பாக நீடாமங்கலம் மன்னார்குடி திட்டம், அதே போல தற்போதைய விவரங்களுக்கு நன்றி பாரி கார்த்திக்.